எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெறப் போறாங்க அப்படிங்கிற ஒரு காணொளி கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில இருக்க திருவிக நகர் தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. சென்னையில இருக்க திருவிக நகர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க 2011க்கு அப்புறம் தான் இந்த தொகுதி அமைச்சிருக்காங்க. 2011க்கு அப்புறம் 3 எலக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 3 எலக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, திமுக 2016, 2021லயும், அதிமுக 2011லயும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தம் 3 முறை எலக்ஷன்கள்ல 2 முறை திமுகவும், 1 முறை அதிமுகவும் இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருவிக நகர் சட்டமன்ற தேர்தல் பார்த்தலாம். அந்த வகையில நம்ம 2 சட்டமன்ற தேர்தல்கள் பார்க்க போறோம். 2016, 2021. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, தாயாமும் கவி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு 61,744 வாக்குகளும் 46.20% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக பொறுத்தமட்டில் வி. நீலகண்டன் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 58,422 வாக்குகளும் 43.70% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த சுகந்தி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 5,702 வாக்குகளும் 4.3% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில் மீண்டும் வந்து டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கே சார்பில் மீண்டும் தாயகம் கவி அவர்கள் தான் போட்டியிட்டு 81,727 வாக்குகளும் 61.60% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்பில் PL கல்யாணி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 26,714 வாக்குகளும் 20.10% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இளவேனில் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 10,921 வாக்குகளும் 8.2% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருவிக நகர் மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம 2 மக்களவைத் தேர்தல்கள் பார்க்க போறோம். 2019, 2024. 2019 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதி சென்னை வடக்கு நாடாளுமன்ற தொகுதியா வரும். சென்னை வடக்கு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. டிஎம்கே சார்பில் கலாநிதி வீராசாமி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 87,014 வாக்குகளும் 72.79% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில் மோகன்ராஜ் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 16,983 வாக்குகளும் 14.21% மட்டும்தான் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, காளியம்மாள் அவங்க தான் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ அதிமுக பக்கம் போயிட்டாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 6,245 வாக்குகளும் 5.22% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல மீண்டும் வந்து டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கே சார்பில் கலாநிதி வீராசாமி அவர்கள் தான் மீண்டும் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 74,439 வாக்குகளும் 62.27% பெற்றிருக்கிறாரு. அடுத்து அதிமுக சார்பில் ராயபுரம் மனோ அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 17,984 வாக்குகளும் 15.04% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து என்டிஏ சார்பில் பிஜேபி சார்பில் பால் கனகராஜ் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 16,329 வாக்குகளும் 13.66% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, அமுதினி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 10,795 வாக்குகளும் 9.03% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருவிக நகர் தொகுதி நம் 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்தலாம். அந்த வகையில் நம்ம 3 கட்சிகளுக்கு வந்து 4 தேர்தல்கள் பார்க்க போறோம். அதிமுக, திமுக, நாம் தமிழர் பார்க்க போறோம். அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில் 2016 43.70%, 2019 14.21%, 2021 20.10%, 2024 15.04% பெற்றுக்கிறாங்க. திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, 2016 46.20%, 2019 72.79%, 2021 61.60%, 2024 62.27% பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016 1.4%, 2019 5.72%, 2021 8.2%, 2024 9.3% பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருவிக நகர் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்துடலாம். அந்த வகையில் இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்களாக 1,64,528 பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 79,094 ஆண்களும் 85,385 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மூன்றாம் பாலினத்தவர்கள் 49 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதே வாக்காளர்களே வந்து ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க 26,734 ஆண்களும் 28,860 பெண்களும் இந்த இதில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, 33,852 ஆண்களும் 36,545 பெண்களும் இந்த இடத்துல
வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேல இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 18,508 ஆண்களும் 19,980 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில வளர்ச்சி விகிதங்கள், அதாவது யங்ஸ்டர்ஸோட வளர்ச்சி விகிதங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பெண்களோட வாக்கு சதவீதங்களும் இந்த இடத்துல அதிகமா இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எல்லா இடத்துலயும் அதிகமா தான் இருக்கு. அடுத்து திருவிக நகர் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதம் கடந்த 3 தேர்தல்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த வகையில் 2011 68.30%, 2016 62.20%, 2021 68.30% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு 64.53% வாக்குகள் வந்து இந்த இடத்துல பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல மிக குறைவான அளவில் தான் வாக்குகள் வந்து பதிவாயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து அதுக்கு எல்லாமே ரெட்டிஃபை ஆகணும். ஏன்னா சிட்டி பேஸ்ட் பீப்புள்ஸ் வந்து கிராமப்புற பீப்புளை விட மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு பின்தங்கிய இடத்துல வந்து என்னதான் அறிவுல மிகப்பெரிய அளவுல பில்டா இருந்தாலும் தன்னோட கடமையில வந்து மிகப்பெரிய அளவுல சொதப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா 100 பண்ணணும் மக்களே. ஏன்னா வாக்களிப்பதுங்கிறது நம்ம உரிமை, அது வந்து தேர்ந்தெடுக்கப்படுவதுங்கிறது நம்மளோட கடமை. ஸோ கண்டிப்பா வந்து நம்ம கண்டிப்பா நம்மளோட கடமையை ஆற்றினோம். நம்ம கடமை எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பா ஒரு நாள் உணர்வோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அடுத்து திருவிக நகர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்தமட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதிகளை as usual திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா தாயகம் கவி அவர் தான் மீண்டும் போட்டிட்டாரு அப்படின்னா 39.25%, 41,624 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதிகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியில் இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருவிக நகரை பொறுத்த அளவுக்கு சென்னையில் ஒரு நல்ல ஒரு மெயின் ஏரியா அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால வந்து நல்ல ஒரு வாக்குகளை வந்து இந்த இடத்துல பெற்றிருக்கிறாங்க. ஏன்னா இந்த தொகுதியில் சரௌண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் இருக்கு, கொளத்தூர் இருக்கு, பெரம்பூர் இருக்கு. ஸோ சம்திங் வந்து நிறைய வாக்காளர்கள் வந்து இந்த எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேவோட அந்த ஓட்டர்ஸ் பூரா வந்து அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ அதனால திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல பலம் வந்து சென்னை மாவட்டத்தில் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 39.25% ஆகி இந்த தடவை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா டிஎம்கேவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை பேஸ்ட் பீப்புள்ஸ்லாம் இப்போ ஏன்னா அந்த கருத்து கணிப்பில் நானும் ரிவ்யூவில் நிறைய பார்த்தேன் இன்ஸ்டாவில். ஸோ அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்சியே இருந்துட்டா நாங்கள் ரொம்ப நல்லா இருப்போம், ஏற்கனவே நாங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கோம், ஸோ இந்த ஆட்சியை மறுபடியும் தொடர்ந்தால் மிகப்பெரிய அளவில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருப்போம் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் தீர்ப்பு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல மகேஷன் தீர்ப்பு மாதிரி. ஸோ கடவுளை வந்து நம்ம மிகப்பெரிய அளவில் வந்து மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கணும். இந்த தடவை டிஎம்கேக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு மக்கள் விருப்பப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல தெரியுது. ஸோ அதனால எந்த மாதிரியான 2024 எலெக்ஷன்ல கூட பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து திமுக தான் வாக்களிச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி ஏன்னா 2 வருஷத்துல மிகப்பெரிய அளவில் வந்து மக்கள் மாறுவதுங்கிறது அது அது அதிகபட்சம் நடக்கிறதுங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு நடக்காத விஷயம் தான். பட் ஆனாலும் பார்க்கலாம் திமுகவை பொறுத்த மட்டும் எப்படிப்பட்ட வாக்குகள் வாங்கி இந்த தடவை வெற்றி வாகை சூட போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம அனலைஸ் படிங்கிறத படி டேட்டாஸ் படி கண்டிப்பா வந்து இவ்வளவு வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 34.65%, 36,790 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க போன தடவை இதே மாதிரி கூட்டணி தான் இருந்தாங்க. ஸோ இந்த கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லை, ஸோ மற்ற எல்லா கட்சிகளும் இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து மிக குறைவான அளவில் தான் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. வெற்றி வித்தியாசங்களே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 30%க்கு மேலே இருந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அதாவது இவங்க 100 ஓட்டு வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க 300 ஓட்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றம் வந்து இந்த இடத்துல நிகழவே இல்லை 2021. ஏன்னா அவருக்கு பார்த்தீங்க 61%, இவங்க வெறும் 20% தான். ஸோ மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகள் வந்து ஏன்னா மக்கள் நீதி மையம் வந்து அப்போ மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா வந்திருந்தாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாவட்டங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா 17-10% கூட வந்து மக்கள் நீதி மையம் வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு நல்ல வரவேற்பு வந்து மக்கள் நீதி மையத்துக்கு சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல கிடைச்சது. சென்னையில மிகப்பெரிய அளவில் கிடைச்சது அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. ஸோ ஆனா வந்து இப்போ வந்து மக்கள் நீதி மையம் வந்து திமுக கூட்டணியில் இருக்க காரணத்தினால கண்டிப்பா வந்து வாக்குகள் வந்து கொஞ்சம் அந்த பக்கம் தான் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதிமுகவோட நம்பிக்கையே பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட வருகையினால மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போறதோ வாக்கு சரிவு ஏற்பட போறதோ திமுகவுக்கு தான் அப்படிங்கிறத அவங்க நம்பிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் வந்து எந்த மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மிகப்பெரிய அளவில் ஜெயிண்டா இருக்காங்க. அந்த ஜெயிண்டை பீட் பண்ண போறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இரட்டை இலையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா துளிர் விட்டு வளர்ந்துகிட்டே இருக்கு. அவங்கள பொறுத்த அளவுக்கு நாங்களும் வந்து ஃபீனிக்ஸ் மாதிரி பறவை மாதிரி நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிறத அவங்களும் உணர்ந்துட்டு இருக்காங்க.
ஸோ அவங்களோட எண்ணங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைகிறதுக்கு அவங்களுக்கு வந்து பாஜக அப்படிங்கிற ஒரு நிழல் மிகப்பெரிய அளவில் கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறாங்க, எப்படி வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறது நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் 8.25% 8,759 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாம் தமிழர் பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வாக்குகள் எல்லா இடத்துலயும் வந்து வைக்காம தான் இருக்காங்க. ஸோ அதனால இந்த தடவையும் வந்து குறைந்தபட்ச வாக்குகள் தான் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து வாக்குகள் வந்து சேகரிக்க முடியலனாலும், தன்னோட கொள்கையினால மிகப்பெரிய அளவுல வாக்குகள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பா அது பாராட்டக்கூடியது தான். ஏன்னா, தனிச்சு வந்து மிகப்பெரிய அளவுல வாக்குகள் வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஸோ அந்த கண்டிப்பா அத உணர்ந்து மிகப்பெரிய அளவுல வாக்குகள வந்து இன்னும் வந்து சேகரிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. பார்க்கலாம் அது என்ன எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்க தமிழக வெற்றிக் கழகத்தோட நிலைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 16.68% 17,710 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அவங்கள பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வந்து அ பிரச்சாரங்கள்லாம் அவிங்க வந்து பண்ணல. அவிங்கள பொறுத்தளவுக்கு விஜய் அவர்கள் கூட மிகப்பெரிய அளவுல வந்து விஜய் அவர்களோட அந்த 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 என்ன அந்த அந்த கிரேஸ் வந்து அந்த ஃபேம் வந்து மிகப்பெரிய அளவுல இந்த வாக்குகள சேகரிக்க உதவும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. இந்த பெர்சன்டேஜ் வாக்குகள் வந்து மினிமம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மக்களே. அத மீறி வந்து வாக்குகள் வந்து எந்த அளவுக்கு எப்படி பண்ண போறாங்க, எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா, விஜய் அவர்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில இருக்கிற 22 தொகுதிகள்ல குறைந்தபட்சம் 10, 15 தொகுதிகள் அவங்களோட ஸ்டார் கேண்டிடேட்ஸ் தான் நிக்க போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா, விஜய் அவர்களும் சரி, ஆதவ் அர்ஜுனா அவர்களும் சரி, ஆனந்த் அவர்களும் சரி, சிடி நிர்மல்குமார் அப்படிங்கிற நிறைய பேர் வந்து அந்த இடத்துல தான் வந்து ஸ்டார் தொகுதியை வந்து அவங்க கம்பேர் பண்ண போறாங்க. அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ண போறாங்க. ஸோ பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ஆக்குபை பண்ணி எந்த அளவுக்கு வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா விஜய் அவர்களுக்கு இந்த வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். வெற்றி பெறும் அளவிற்கு இருக்கா அப்படிங்கிறத அந்த மக்கள் தான் டிசைட் பண்ணணும். மக்கள் எந்த மாதிரியான தீர்ப்பு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தந்த கட்சிகள்ல ஒன்றிணைந்தது அப்படின்னா, மேல்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அந்த வகையில திமுக கூட்டணியில இந்த தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி, மதிமுக, தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் ஒன்றிணைந்திருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க கூட்டணி கட்சிகளை மிகப்பெரிய அளவில் காம்ப்ரமைஸ் பண்ணி தொகுதி பங்கீடுகள்லாம் மிகப்பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா 39.25% வாக்குகள் வாங்கி திமுக கூட்டணியில எந்த கட்சி நின்னாலும் வாக்குகள் வந்து இந்த இடத்துல கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாம திமுக கூட்டணியில திமுகலயே பார்த்தீங்க அப்படின்னா தாயகம் கவி அவங்க வந்து 2 தடவை தொடர்ந்து போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இந்த தடவை வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால உறுதியா நம்ப முடியும். ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட்டணி கட்சிகளோட செயல்பட மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட நிலைப்பாடு வந்து மிகப்பெரிய ஏன்னா திமுக இன்னும் வந்து உயிர் பெற்று இருக்க காரணம் வந்து கூட்டணி கட்சிகளோட தோழமை கட்சிகளோட மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங் தான். அந்த ஸ்ட்ராங் வந்து ஏன்னா அந்த கூட்டணியில போய் ஒருத்தர் ஐக்கியம் ஆயிட்டாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 10 வருஷம்னாலும் அந்த இடத்துலயே இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்மூத்தான ஹேண்ட்லிங் வந்து திமுக கூட்டணி பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து கூட்டணிகளை வந்து அவங்க ஒன்றிணைத்திருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல விஷயமா கருதப்படுது. பார்க்கலாம் இந்த தடவை இந்த மாதிரி எப்படி பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படிங்கிற அதாவது அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா போர் வீரர்கள் அதிகமாக இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு 3% கம்மியாக இருக்காங்க. 3%ங்கிறத விட ஒரு அவங்க 8 பேர் இருக்காங்க, இவங்க 5 பேர் தான் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து வாக்குகள் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஏன்னா 8க்கு 8ங்கிறப்போ இந்த கூட்டணியில வந்து கரெக்டாக வந்து தேமுதிக இருந்திருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் ஆனால் தேமுதிகவுக்கு இந்த கடந்த 2 தேர்தல்கள்ல மிக சொற்பமான வாக்குகள் தான் விழுந்திருக்கு. 2024 தேர்தலில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவர் நின்ன தேமுதிக அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் மகனான விஜய் பிரபாகரன் அவர்கள் நின்ன தொகுதிகள் மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் பார்க்கப்பட்டது. மித்த 4 தொகுதிகளும் 5 தொகுதிகளும் மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியா இருந்தது. அதுவும் சென்னையில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிக சொற்பமான வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க. பார்க்கலாம் அது இந்த தடவை எப்படி பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தனிச்சு போட்டுட்டாங்கன்னா 8.25% வாக்குகள் மட்டும்தான் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க எந்த கூட்டணி கட்சிகளோட இணைந்து செயல்படும். ஏன்னா
இது வந்து அவங்க வாங்குன வாக்குகள வச்சு நம்ம அஸ்யூம் பண்ணது. மக்கள் எந்த மாரி தீர்ப்பு குடுக்க போறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தான் தெரியும். ஏன்னா மக்கள்ங்கிறத விட கடவுள் வந்து என்ன நெனச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கும் தெரியாதுல்ல. இறைவன் மிகப்பெரியவன். எல்லா இடத்துலயும் வந்து இறைவன் மிகப்பெரியவன். ஸோ, அதனால இறைவன் மிகப்பெரிய அளவுல வந்து நம்மளுக்கு என்ன மாரியான ரிசல்ட்ஸ் குடுக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இவங்க இப்ப வரைக்கும் வந்து கூட்டணி கட்சிகளோட எந்த கூட்டணி கட்சிகளோடயும் அவங்களும் பேசல. எந்த கூட்டணி கட்சிகளோட அவங்க இணையமும் இல்ல அப்படிங்கிறத அவங்க உறுதியா தெரிவிச்சுட்டாங்க. ஸோ, வேட்பாளர்கள் பட்டியல் வரைக்கும் அறிவிச்சுட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவைங்க ஃபார்வர்டா போயிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் மக்கள பொறுத்தளவுக்கு அந்த வேட்பாளர்கள் எந்த மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத மக்கள் பார்க்க போறாங்க. பார்க்கலாம் மக்கள் என்ன டிசைட் பண்ணி சொல்றாங்களோ, மக்களோட தீர்ப்பு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்துக்கு புது வந்திருக்க தமிழக வெற்றி கழக தொட்டிலை பொறுத்தளவுக்கு தனிச்சு போட்டியிட்டா 16.68% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, மக்கள் தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவுல பிரச்சாரங்கள் மேற்கொள்ளலாம்னு நினைக்கிறப்போ, மிகப்பெரிய அளவுல மக்கள் வெள்ளம் வந்து அவரோட அவரோட பிரச்சாரத்துக்கு மிகப்பெரிய அளவுல தடையாவே மக்கள் வெள்ளம் தான் இருந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து விஜய் அவர்கள் மேல அவர்கள் தொண்டர்களும், கட்சி நிர்வாகிகளும் மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு நல்ல ஒரு ஆ ஆ ஆதரவு குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல இதா இருக்கு. ஆனா கூட்டணி கட்சிகளோட இணைவுங்கிறத அவங்க நெறைய யோசிச்சாங்க. பட் ஆனா எந்த ஒரு கூட்டணியும் வராத காரணத்தினால, இப்போ தனிச்சு தான் போட்டியிட போறதா அவங்க உறுதியா தெரியுது. ஸோ தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா 16.68% வாக்குகள் தான் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அது எந்த மாரி விஜய் அவர்கள் வந்து ஹேண்டில் பண்ண போறாரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாரி நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 225 தொகுதிகள் முடிச்சாச்சு. உங்களோட தயவுல எல்லாமே 25 தொகுதிகள் முடிச்சாச்சு. 225 தொகுதிகள். இன்னும் ஒரு 9 தொகுதிகள் தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நான் மிகப்பெரிய அளவுல நீங்க எனக்கு ஆதரவு குடுத்துருக்கீங்க. கண்டிப்பா எல்லாத்துக்கும் நான் என்னோட முடிஞ்ச அளவுக்கு என்னோட சப்போர்ட்ட பண்ணியிருக்கேன் மக்களே. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் நம்மளோட தொடர்புல இருங்க. நெறைய டேட்டாஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அத உங்களுக்காக அனுப்புறதுக்கு நானும் தயாரா இருக்கேன். நன்றி, வணக்கம்.